உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்து தருவதற்காக நம் மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? ஸ்தோத்திரம் மாஸ்டர். நல்ல அழகான சம்பவங்கள், சரித்திர காரியங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். அநேக கேள்விகள் இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னென்னா, பாஸ்டர் சுரேஷ் அவங்கள்ட்ட கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க மில்லரைட் மூமெண்ட்டில் அவர் கண்டுபிடித்த காரியங்கள் 1844 ஒரு முக்கியமான விசேஷமான ஒருவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க அப்படி சொன்னோம். அது யாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்து என்று நமக்கு நல்லாவே தெரிகிறது. உண்மையாகவே ஆண்டவர் வந்தாரா? ஏன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்து உண்மையாகவே அந்த 1844 அவர் வந்தாரா? 1844 வருடத்தில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மக்கள் எல்லாரும், திரளான கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய வருகைக்காக அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. அது வந்து சரித்திரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்மலாம் இப்போ இந்த 2025ஆவது வருடம் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்மலாம் இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பொதுவாக. ஏன்னா அந்த கூட்டத்தில் நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்னா, ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்திருப்போம். லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் வந்து அவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக அவர் வந்து இந்த பூமிக்கு வரலை. இது வந்து சரித்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, 22ஆம் தேதி, அக்டோபர் 22ஆம் தேதி இரவு முழுவதும் அந்த ஜனங்க அப்படியே எதிர்பார்த்து ஆண்டவர் வரல அப்படின்னும் பொழுது, அந்த 23ஆம் தேதி ஆண்டவர் வரல அப்படின்னு தெரிந்த மாத்திரத்தில் அவங்களுக்கு வந்து அநேகர் வந்து லிட்ரலாக அழ ஆரம்பித்தாங்க. அப்புறம் விசுவாசத்தில் அப்படியே ஒரு தொய்வான நிலைக்கு போனாங்க. சில பேர் விசுவாசத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்கவுங்களுடைய திருச்சபையிலலாம் அந்த மெம்பர்ஷிப்லாம் அவங்களுக்கு பறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவங்க இவங்கெல்லாம். இப்போ அவங்க மறுபடியும் அந்த பழைய சபைக்கு போக முடியல. போகிறவங்க எல்லாம் ஒரு கேலி, பரியாசம். அப்புறம் சில பேர் வந்து வீடெலாம் விற்றுட்டு தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வரப்போகிறாரு, இந்த வீடு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் விற்று இப்போ வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை, சொத்துக்களை விற்று. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, த கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் டே, மாபெரும் ஏமாற்றமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இந்த அக்டோபர் 22 வந்து பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து வரலை. அக்டோபர் 22 ஏன் வரல அப்படின்னு அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னா, நிறைய பேர், சரிங்களா, லட்சக்கணக்கான மக்கள் நான் சொல்கிறேன், அதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிறு குழு, ஒரு சிறு கூட்டம், இது வந்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சது இதில் ஏதோ நம்ம மேலே தான் ஒரு வேளை பிழை இருக்கும், வேதாகமம் வந்து ஒரு நாளும் பிழை உள்ள ஒரு புத்தகம் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானித்து ஒரு சிறு கூட்டம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளே அப்படின்னு வசனம் சொல்லுது, பார்த்தீங்களா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேதாகமத்தை வந்து மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை புலப்படுது. என்ன உண்மை அப்படின்னா, தானியேல் 8:14 உண்மை, தானியேல் 8:14 பிரகாரம் 2300 ராப்பகல் என்பது உண்மை, அதனுடைய ஆரம்ப அந்த துவக்க வருடமோ முடிகிற வருடமோ உண்மை, 1844 என்பது உண்மை, அக்டோபர் என்பதும் உண்மை, 22ஆம் தேதி என்பதும் உண்மை, எல்லாமே உண்மை. ஆனால் என்னன்னா, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் அவங்க தவறாக கணித்தார்கள். அப்போது அதை மறுபடியும் இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க என்ன அவங்களுக்கு தெரிந்ததுன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு ஆசாரியன் புறப்படுவதாக வேதாகமத்தில் அந்த சாங்சுரியில், ஆசரிப்பு கூடாரத்தில் பண்டிகையின் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அப்போது
இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரல, மாறாக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் வந்து கடந்து போறாரு அப்படின்றத அவங்க கண்டுபிடித்தாங்க. இது வந்து சரித்திரத்தில் படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாக அமைந்த நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அழகான கருத்து தான். இந்த இடத்துல ஒரு இடத்துல நானே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இல்லையா? கிறிஸ்து வரப்போறாருன்னும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி. அவர் வரலை அப்படின்னும் போது, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய வீட்டில் அப்பா அம்மா வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கனாலே குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க, எப்போ வருவாங்க? 5 மணி ஆகிட்டு 6 மணி ஆகிட்டு இன்னும் வரலையா அப்படின்னு. உலகத்தில் பிறந்த பெற்றோர்கள் வரலை அப்படின்னாலே ஒரு ஏக்கங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. அவங்க வரல, தாமதமானாலுமே ஏன் இவ்வளோ நேரம் கழித்து வந்தீங்க, ஏன் தாமதம் அப்படின்னு கேட்டு வருத்தப்படுகிற இதையும் நான் பார்க்கோம். ஆனால் ராஜாதி ராஜா அவர் நம்ம பார்க்கும் பொழுது ம் அந்த ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதம் அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தே வெப்ட் டில் த டான் அப்படின்னு அங்கே எழுதுறாங்க. அந்த விடியற்காலம் வரைக்கும் அவங்க அழுது கொண்டே இருந்தாங்களாம், ஆண்டவர் வரலன்னொன்னே. தே வெப்ட் லைக் சைல்டு அப்படின்னு எழுதுறாங்க. குழந்தையை போல அழுதாங்களாம். ஆண்டவரே நீங்கள் வரலையா, ஆண்டவரே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களுடைய சொந்தத்தெல்லாம் கூட சில நபர்கள் ஏற்றுக்கொள்ளலை பார்த்தீங்களா? அவங்க சொந்தத்திலேயே ஆமாம், சொந்தக்காரங்க ஏற்றிருக்க மாட்டாங்க, சபை உறவினர் ஏத்துக்கல. ஏற்றிருக்க மாட்டாங்க, நெய்பர்ஸ் ஏற்றிருக்க மாட்டாங்க. எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு நிலை. இப்போ எல்லாருமே நாங்கள் விட்டுட்டு தானே ஆண்டவரே வந்தோம். எங்களுடைய சொத்தை விற்றோம், எங்களுடைய லேண்டை விற்றோம், எங்களுடைய வீட்டை விற்றோம், எங்கள் வேலையை நாங்கள் விட்டுட்டோம். உமக்காக நாங்கள் சில பேர் அறுவடை கூட செய்யலை, பயிர் அப்படியே இருக்குது, அறுவடை கூட செய்யாமல் வந்து நாங்கள் உமக்காக காத்திருந்தோமே, வரலையே ஆண்டவரேன்னு சொல்லி குழந்தையை போல விடியற்காலம் வரைக்கும் அவங்க தேம்பி தேம்பி அழுதாரலாம். சரித்திரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து படிப்போம் ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேர்களே, கிறிஸ்துவின் வருகைக்காக எத்தனையோ ஜனங்கள் அந்த காலத்தில் காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நேர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ரொம்ப அழகான பாடம் படித்தோம். கடைசி நம்ம சொல்லிட்டு போகும்போது காத்திருந்து இது பண்ணாங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஆளை பற்றி யோசிச்சிட்டேன். மக்களெல்லாம் காத்திருந்தாங்க, நிறைய பொருட்களை விற்றாங்க, சபை ஏற்றுக்கொள்ளலை, பல விஷயத்தை அவங்க அனுபவிச்சாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த தேவன் வரப்போறாருன்னு சொன்ன நபர் யாருன்னு பார்க்கும்போது வில்லியம் மில்லர். அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் எந்த அளவுக்கு அந்த ஒரு அவருடைய இருதயங்கள் அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு தள்ளப்பட்டுச்சு, அவர் என்ன யோசிச்சாரு, என்ன நிலையில் இருந்தார்? சொல்லுவாங்க தெரியுங்களா, மனசெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆனோன்னு மனசெல்லாம் உடஞ்சிடும். அது மாதிரி இவர் வந்து அவ்வளவு ஆண்டவர் மேலே தீவிரமான ஒரு 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 நேசம், ஒரு பாசத்தை வைத்திருந்த ஒரு மனிதன். ஆண்டவர் வரலன்னு தெரிந்த மாத்திரத்தில் அவர் வந்து யார்கிட்டயுமே பேசாத ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில் அடைகிறது போல அவருடைய நிலை மாறிடுச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி ஒரு நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டார். ஏன்னா போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வராரு வராரு சொன்ன, எங்கே அவர் வரலையே அப்படின்ட்டு நம்ம ஊர்லலாம் இந்த குத்தலாக பேசுவாங்க. ஆமாம், அது மாதிரி அவரை நிறைய பேர் அவரை கேட்க ஆரம்பித்து அவரால் விசுவாசத்தை விட்டு போகிற அளவுக்கு அவருடைய நிலை வந்து போனதாக நம்ம சரித்திரத்தில் நம்ம பார்க்கலாம். இவர் மாத்திரம் இல்லை, இவரை சார்ந்து எத்தனை பேர்லாம் இருந்தாங்களோ நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சத்தியத்தை விட்டு போயிட்டாங்க, விசுவாசத்தை விட்டு போயிட்டாங்க. சில பேர் வந்து அப்படியே யார்கிட்டயுமே பேசாத அளவுக்கு கூட நிறைய பேர் அது மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் சரித்திரத்தில் நம்மளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுரேஷ் சொல்லும்போது பார்த்தா ஒரு ஒரு துக்கமான காரியம் நடந்துட்டுனா சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பிளாக் டே, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரித்திரத்தையும் பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா ஏமாற்றம் என்பது சாதாரணமாக நம்ம சொல்கிற ஒரு விஷயமும் கிடையாது, அது எளிமையான விஷயமும் கிடையாது. இவ்வளோ தூரத்துக்கு வந்தார். வில்லியம் மில்லருடைய மனநிலைகள் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த கூட்டத்தை சார்ந்தவங்களாம் அப்படி இருந்தாங்க. இதனால் வழி தப்பி போனாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். எந்த அளவுக்கு அதில் ஒரு கலகங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு, தேவனை நம்பின பிள்ளைகளுக்கு அதை கேட்குறேன்.
அதாவது வந்துட்டு அதில் 3 விதமான கூட்டத்தார்கள் பிரிந்ததை நம்ம பார்க்க முடியும். மெஜாரிட்டி என்னவா ஆனாங்க அப்படின்னு சொன்னால், போதகர் அவங்க சொன்னது மாதிரி தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். ஆண்டவர் வரலை அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அவங்க உணர்ந்த விஷயம், நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இது இது நாம் விசுவாசித்தோம், ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு மாத்திரத்தில் அந்த விசுவாசத்தை விட்டு விலகினவர்கள் அதிகமானவர்களாக இருந்தார்கள், பெரும்பான்மையானவர்கள். அவங்க எல்லாரும் வந்துட்டு விசுவாசத்தை விட்டு பின்வாங்கினவர்களாகவே இருந்தாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளாத கூட்டம்னு சொல்லி இருப்பாங்க எப்போவுமே. அதாவது நம்ம சொல்லிட்டோம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம், ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டோம், இப்போ வரலை அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு இவங்க ஒரு தியரி, என்ன தியரியை கொண்டு வராங்க உள்ள அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆவியில் வந்தார். ஓ, அப்படி அவர் சமாளிக்கிறதுக்காக ஒரு பதில். அவர் வந்தார், அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம். அதை வந்துட்டு அதன் பின்பாக அதை நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஜெகோவா விட்னஸ் வந்து அந்த சத்தியத்தை, அது சத்தியம் இல்லை, அது அசத்தியம், அதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ 1000 வருட அரசாட்சி பூமியில் நடந்து கொண்டு இருக்குது என்று அப்படி ஒரு சின்ன கூட்டம் வந்துட்டு அப்படி தவறான சத்தியம் என்று சொல்லலாம், தவறான போதனைக்குள்ளாக போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் பாஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப குறுகிய குறைவான எண்ணிக்கையுடைய கூட்டத்தினர். நம்ம படித்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்துருக்கிறார், நிச்சயமாக ஆண்டவர் தப்பாக நமக்கு எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது தவறாக புரிந்திருக்கிறோமா? ஒன்று ஆண்டவர் சொன்னதே தப்புன்னு சொல்லி விசுவாசத்துட்டு போன கூட்டம், இன்னொன்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம அதை தப்பாக சொல்லிட்டோம், நம்ம தப்புன்னு வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக மறைத்து வேறு காரியங்களை விளக்கமாக சொன்ன ஒரு கூட்டம். இந்த மூன்றாவது கூட்டம் தான் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ தவறாக புரிந்து கொண்டு இருப்போம், அதை கண்டிப்பாக நம்ம படித்தா தேவன் நிச்சயம் நமக்கு வெளிப்படுத்துவார் என்று ஜெபத்தோடு காத்திருந்த கூட்டம். எண்ணிக்கையில் சொல்லணும்னா ஏறக்குறைய 50 பேர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க. அவ்வளோ பேர் தான் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்போம், தவறாக புரிந்து கொண்டு இருப்போம், அதை சரி செய்து கொள்ள திரும்பவும் நம்ம தேவனிடத்துக்கு தான் போகணும்னு சொல்லி விசுவாசத்தில் நின்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப குறைவான மக்கள். நல்ல பார்க்கும்போது ரொம்ப அழகான பதில் தான். சில நேரத்தில் நம்மளும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா ஒரு சமாளிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஐயோ சொல்லிட்டோமே, இனி நம்ம முகத்தை எப்படி அவங்கக்கிட்ட போய் சொல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் சில நேரத்தில் சொல்லுகிற பழக்கம் நமக்கு வரணும். தவறு என்றால் அதை திருத்திக் கொள்கிற பக்குவம் நமக்கு வரணும் என்று சொல்லி நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக பார்க்கும்போது நாள்லாம் குறித்து யாரில்ல, 1844 தான் கிறிஸ்து வர போகிறாருன்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சரியாக, அந்த முறை சரியா? ஏன்னா இப்போ அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வருது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது வேதாகமத்தை முழுவதுமாக ஆராய்ச்சி செய்த வில்லியம் மில்லர் அவர்கள் 2 காரியங்களை ரொம்ப மையப்படுத்தி அவங்களுடைய ஆராய்ச்சி இருந்தது. ஒன்று, 2300 ராப்பகல் எப்போ துவங்குது எப்போ முடிவடைகிறது என்கிற அந்த கால தீர்க்க தரிசனம், நடைபெற போகிற சம்பவம், காலம் சம்பவம், அது 2 தான் முக்கியமாக இருந்துச்சு. காலத்தை சரியான முறையில் கணித்தார்கள், சம்பவத்தை தான் சற்று தவற விட்டார்கள். பாஸ்ட் அவங்க சொன்னது மாதிரி இந்த சம்பவத்தை அவர்கள் காலத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பேச முடியாது என்பதை வேதம் தெளிவாக ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுது. சம்பவம் ஆண்டவருடைய வருகை என்றால் அதற்கான நேரத்தை நம்மால் குறிக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்தை அவர்கள் இன்னும் தெளிவாக பார்த்திருந்திருக்கலாம், ஆனால் தேவன் அனுமதித்ததுனால எல்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மற்ற 24ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லக்கூடிய எல்லா வசனங்களையும் வாசித்து அந்த வருகையின் நாளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது மற்ற 24:36 விதமாக சொல்கிறார், அந்த நாளையும், அதாவது ஆண்டவருடைய வருகையின் நாளையும் அந்த நாளிகையையும், அவருடைய வருகையின் நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படின்னா அந்த நேரமானது மனிதர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. அவருடைய வருகை நேரத்தில் தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கான மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அழகாக பட்டியல் போட்டு சொன்னவர். இந்த வருகை நேரத்தை குறித்து பேசும்போது இதையும் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ வில்லியம் மில்லர் கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதே தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு இதுதான் நாள், இதுதான் நேரம் என்று ஒருபோதும் நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அவருடைய வருகை சமீபமாக இருக்குது என்று நாம் அதற்காக காத்திருக்க வேண்டுமே தவிர நாள் குறிக்கக்கூடாது. தேங்க்யூ பாஸ்டர், நல்ல அழகான விளக்கம் படிச்சுட்டு இருக்கோம்.
இன்னும் சில கேள்விகளோடு நம்ம சந்திப்போம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேயர்களே, பல உண்மையான சம்பவத்தில் மறைக்கப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். நல்ல பாடங்களும் இதன் மூலமாக பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து நிறைய காரியத்தை படிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாமா? ஃபஸ்ட்டு ரொம்ப அழகான கருத்தை படித்தோம். இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொன்ன விஷயங்களும் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம படிக்கிற தொடர் பாடமாக தான் நம்ம படிக்கிறோம். அப்போது எல்லாமே தேவன் அனுமதித்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். தேவனை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்ந்த பிள்ளைகள், விசுவாசத்தோடு காத்து இருந்து சில கூட்டத்தாரில் நின்றாங்கன்னு சொல்லலாம் பாஸ்டர் சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலராக இந்த ஈவெண்ட்டில் பார்க்கும்போது இந்த ஏமாற்றம் எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு மனிதனுக்கு அது ஒரு பாதிப்பாக காணப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்களேன். ஏமாற்றம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்கள ஏமாற்றலை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இவங்க படித்த ஒரு விதம் தான் வந்து தவறாக புரிந்து கொண்டாங்க. வேதாகமத்தில் வந்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்களை வந்து சம்டைம்ஸ் வந்து தவறாக நம்ம புரிந்து கொள்வதனால நம்ம ஏமாற்றப்படுகிறோம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் வந்து பொய் சொல்லாது. அதே மாதிரி நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் 9வது வாக்கியமும் 10வது வாக்கியமும் இவ்விதமாக சொல்கிறது. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. இது ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசன வசனம். வாய்க்கு வந்து மதுரமாக இருக்குது, தித்திப்பாக இருக்குது. ஆனால் அது சாப்பிடுகிற அந்த பொருள் உள்ளே போகும்பொழுது வயிற்றுக்கு வந்து கசப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல தான் ஆண்டவர் வராரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து என்னன்னா, நம்மளுக்கு வாய்க்கு மதுரமாக இருக்குது, அவர் வரப்போகிறாரு அப்படின்னு. ஆனால் வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா, வயிற்றுக்கு எப்படி கசப்பாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தை குறிப்பதாக வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி தான் அவங்க வந்து தவறாக புரிந்து கொண்டாங்க. அதாவது சம்பவத்தை வந்து அவங்க தவறாக புரிந்து கொண்டாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஆண்டவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏமாற்றப்பட்டதாக, கைவிடப்பட்டதாக அவங்க வந்து நினைக்கிறாங்க. சரியாக அவங்க வந்து வேதாகமத்தை இன்னும் இவ்வளோ தூரம் அவங்க ஆராய்ச்சி பண்ணது பெரிய விஷயந்தான். இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க முயற்சி எடுத்து இப்போ நம்மளுக்கு அந்த செய்தியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆண்டவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்துலேருந்து மகா பரிசுத்தத்துக்கு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் சென்றிருக்கிறாருன்ற நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து அவங்க அறியலை. லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி 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 தான் அவங்களுக்கு வந்து தெரிந்தது. இது மாதிரி அவர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இருந்தால் அந்த ஏமாற்றத்திற்குள்ளாக அவங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் சொன்ன பதிலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஏமாற்றத்திற்கு அதாவது வில்லியம் மில்லர் காரணம் இல்லை, அதாவது கிறிஸ்து காரணம் இல்லை அப்படின்றது தெரியுது. மனிதனுடைய இந்த கணக்கீட்டு முறையில் வந்த பிழைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் அப்போ இந்த ஒரு 1544 சம்பவங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி வேதத்தில் வேறு ஏதாவது சத்தியங்கள் இப்படிப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது பாஸ்ட் சொன்னதோட சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லி உங்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்லலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நமக்கு காலையில் எழுந்திருக்கும் போது சூரிய வெளிச்சம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமாம், நடுப்பகலில் இருக்கிற அந்த வெளிச்சமோ அந்த வெப்பமோ காலையில் இருக்காது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி அநேக சத்தியங்கள் இருக்குது. பாஸ்ட் சொன்ன மாதிரி இதுதான் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் தான் நீண்ட கால தீர்க்க தரிசனம். இதுக்கிடையில் அநேக கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக இருண்ட காலம் என்ற ஒன்று போப்பினுடைய மேலாதிக்கம் இருந்துச்சு. எல்லா சத்தியங்களும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய சத்தியங்கள் எல்லாமே அந்த போப்பு மார்க்கத்தினாலே வந்து காலின் கீழ் மிதிக்கப்பட்டதாக, வேதாகமம் பூட்டப்பட்டதாக இருந்துச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் வெளிச்சத்தின் மூலமாக அவங்க புரிந்து கொண்ட காரியங்கள் தான் இது எல்லாமே. ஓகே.
மார்ட்டின் லுத்தரன் திருச்சபை முதலாக ஒரு சத்தியத்தை அறிகிறார்கள். அந்த சத்தியம் கொஞ்சம் வெளிச்சம், அதற்கடுத்து கொஞ்சம் வெளிச்சம், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமாக வந்தவர்களுக்கு இதுவும் ஒரு வெளிச்சமாக கிடைத்தது. அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தினுடைய அனுபவம் அவர்களுக்கு இதுதான் ஆண்டவருடைய வருகை என்று நம்பும்படியாக இருந்துச்சு. ஆண்டவர் ஏமாற்றவில்லை. இவர்கள் அந்த வெளிச்சத்திலே போதுமான வெளிச்சம் இன்னும் அவர்களுக்கு கிடைக்காதனால, ஆண்டவர் நினச்சிருந்தா எல்லாத்தையும் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அந்த முழு வெளிச்சத்தையும் அவர்களுடைய கண்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத வெளிச்சமாக இருந்திருக்கும். நம்ம எழுந்திருக்கும் போதே பிரகாசமான சூரிய வெளிச்சம் நம்மளுடைய கண்களால் எப்படி பார்த்தால் கூசுமோ அதே போல தான் சத்தியமும் முழுவதுமாக ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் அது மோசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும். அதனால் தேவன் இதை அனுமதிக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக வேறொரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வேறொரு தீர்க்க தரிசனத்தை அங்கே காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹைராம் எட்சன் என்ற ஒரு முன்னோடி, அவரை குறித்து நம்ம அதிகமாக படிக்க முடியும். பாஸ்டர் அவங்க சொன்ன அதே சம்பவம் இந்த 1844 அக்டோபர் 22 என்கிற அந்த டே, அந்த டைம் சரியானது தான். ஆனால் அந்த ஈவெண்ட் அதுதான் தவறானது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக இவர்கள் கொஞ்சம் பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த பிறகு ஹைராம் எட்சன் மற்றும் அவருடைய நண்பர் அவர்கள் தங்களுடைய வயல்வெளியிலே நடந்து கொண்டு இருக்கும்போது ஹைராம் எட்சனுக்கு ஒரு தரிசனமானது காட்டப்படுகிறது. அந்த தரிசனத்தில் தான் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காட்சியானது காட்டப்படுகிறது. இதுவரைக்கும் பரலோகம் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த தரிசனத்தின் மூலமாக பரலோகத்திலே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இயேசு கிறிஸ்துவானவர் செல்லுகிறார் என்கிற தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே இதுதான் தானியேல் 8:14 விளக்கம். இந்த நாள் சரியானது, தேவன் நமக்கு கொடுத்தது சரியானது, நாம் புரிந்து கொண்டது தான் தவறானது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தினார்கள். தொடர்ந்து சத்தியத்தை படித்தார்கள். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவாகத்தான் மீதமான திருச்சபையானது தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ ரொம்ப அழகான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இந்த முக்கியமான கருத்தை நிகழ்ச்சி நேயர்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். உங்களுக்கும் நன்றி, இந்த நிகழ்ச்சி நல்ல சிறப்பு தந்ததுக்காக. நேயர்களே, அருமையான கருத்தை நாம் படித்தோம். குழப்பங்கள் உண்டு, குடும்பத்திலும் கஷ்டங்கள் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் தேவனை நம்பி தொடர்ந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது எப்படி இந்த கூட்டங்கள் ஒரு கலக நிலைக்கு போனாலும் தொடர்ந்து சிறு கூட்டமாக இருந்து ஜெபித்து மேற்கொண்டும் என்ன செஞ்சாங்க, பாடங்களை படித்தார்கள் இல்லையா? அதே போல் நம் வாழ்விலும் அப்படிப்பட்ட தொடர்ச்சியான ஒரு நடக்கையை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய வெளிச்சத்தை நமக்கு தருவார் அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து தேவனோடு தொடர்பில் இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.